கண்ணா பிள்ளையார் கோவில் தெரு. ஆர் கண்ணா பிள்ளையார் கோவில் தெரு. ஆர் கண்ணா. கண்ணா என்ன சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி பிடிச்சி. ஆமாம்மா, நாளைக்கு டெஸ்ட்டுமா. என்ன ஃபோன் இருக்குது? ஹலோ, யாருக்கு பேசுறது? நான் புண்ணியம்மா தான் பேசுகிறேன். என் நாத்துல பொண்ணா வயசுக்கு வந்துட்டாளா? எப்போ? நாளைக்கு விசேஷம் வச்சுருக்காங்களா? சொல்ல சொன்னாங்களா? ஓகே, நாங்கள் வர்றோம். நாங்கள் இப்போ எடுத்து வரோங்க. நான் புதுசுண்ணா புண்ணியம்மா. புண்ணியம்மா என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்க? அட உங்கள் தங்கச்சி தாங்க. உங்கள் தங்கச்சி பொண்ணு வயசுக்கு வந்துருச்சான். நம்மளை வர சொல்லி ஃபோன் போட்டாங்க. நம்ம போகணும்னா. ஆமாம், நான் செலவுக்கு என்னடி பண்ணுறது? இந்த நம்மளால வட்டியெல்லாம் கட்ட முடியாது. இந்த மோதிரத்தை போய் நான் அடகு வச்சு கொண்டு வரேன். நீ துணிமணிலாம் எடுத்துகிட்டு பெறப்பட முடியுமா? நான் போய் காசு பெறப்பிட்டு வரேன். அம்மா அப்பாவா? அம்மா அம்மாவா? என்ன முடியுமா? வாங்க போங்க. இந்த பக்கத்து வீட்டு லட்சுமி, நான் எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்ன முடியுமா? காசு வேணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் எங்கள் வீட்டுக்கார் ரெடி பண்ணிக்குவார். இந்த நாத்தினா பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு. அதுக்கு போயிட்டு நாங்கள் முறை செய்யணும். இந்த பையனை மட்டும் நாளைக்கு பார்த்துக்காங்களேன். கண்ணா, ஏன் பிள்ளை, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாமல் போயிட்டு வா. ஏன்னா பரிசை 2 நல்ல ஒடியாந்துருவோம். கொஞ்சம் பரிசை நலவு கட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். பார்த்துட்டாங்க. நல்லபடியாக பார்த்துக்கிறேன், போயிட்டு வா. பஸ் பஸ். என்ன இத்தனை பஸ்ஸு போகுது வருது, ஒரு பாட்டுக்கு நிற்கிறாரு. என்னங்க பஸ்ஸு நமக்கு எப்போ வரும்? அடியே, நான் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியுது படிக்கிறதுக்கு? அது என்னமோ போட்டிருக்கேன். எந்த பஸ்ஸுன்னு தெரியல. அதை பக்கத்துலையாச்சும் விசாரிங்க. நின்றுக்கிட்டே இருந்து எவ்வளோ நேரம் நிற்கிறது? ஏங்க, இந்த கொட்டாம்பட்டிக்கு போகிற பஸ்ஸு எப்போ என்னத்துக்கு இங்கே வரும்? அடால் மண்டு அப்படி பார்த்தா 4 பஸ்ஸுமே கொட்டாம்பட்டி போகிற பஸ்ஸுக்கு. அதை விட்டுட்டு இப்போத்தே வந்துருக்கு. போயா போ, நம்ம ஊரில் ஒரு பஸ்ஸு தான் இருக்குது. அதை நீ அதையும் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அச்சோ முடியுமா? 4 பஸ்ஸும் போயிடுச்சு. அப்படி கொட்டாம்பட்டி பஸ்ஸு தானே 4மே. இன்னும் ஒரு பஸ்ஸு தான் இருக்கா. வாங்க, எப்படியாவது போயிடணும். நிப்பாட்டி கண்டக்டரை நிப்பாட்டி விசாரித்து போயிடணும். இதுக்கு படிக்காமல் இருந்ததுனால இந்த லட்சணம். வாங்க, ஒரு பஸ்ஸையாவது பிடிச்சி போயிடுவோம். லட்சுமிக்கா. சொல்லுமா. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் தேவைக்கு. நல்லபடியாக விசேஷம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. என் பையன் பரிசு எழுதிட்டேன். நான் நல்லபடியா செட்டப் நம்பர் தானே. என் பையனை கொடுங்க, நான் கூட்டிக்கிட்டு போகிறேன். அம்மா, இதுக்கு தாம்மா. லட்சுமி, நாங்கள் பட்ட பாடம் ஏன் சொல்கிறேன்? ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேயே நிற்கிறோம் 2 பேரும். இதுக்கு தாம்மா சொன்னேன், நீ படிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆமாட்டேங்கண்ணா, படித்தா முட்டேன். 4 பஸ்ஸை விட்டுட்டு 2 பேரும் நாய் மாதிரி நிற்கிறோம். அப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போதும்னு ஆயிடுச்சு. நான் நாளைக்கே போய் முதியோர் இல்லத்தில் சேர்ந்து 4 எழுத்துனாச்சும் கற்றுக்கிறணும். அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதிப்படும். ஒன்றையும் வளர்க்க முடியும். கெட்டிக்காரத்தனமாக வளர்க்கணும். நீ நல்லா படித்து முன்னுக்கு வாடாக்கண்ணா. படிப்பு ரொம்ப முக்கியம். அம்மா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம். நீ நல்லா படிச்சுக்க. சரிம்மா. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். முதியோராக இருந்தாலும் இளையோராக இருந்தாலும் கல்வி கண் போன்றது, காலம் பொன் போன்றது. இதை நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். வணக்கம்.